ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்தை தியானம் பண்ண இருக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ச்சியாக இந்த கிருபையை குறித்ததான சத்தியத்தை மீண்டும் பேசுகிறதை பார்க்கிறோம். இதை சொன்னதான வேளையில் அந்த ஜுடாயிசர்ஸ் அல்லது லீகலிஸ்ட் அவர்கள் செய்ததான காரியம் என்னென்னா, இந்த கிருபை குறித்ததான இந்த சத்தியம் இது ஆபத்தானது, இது நியாயப்பிரமாணத்திலிருந்து விலகி அவங்க எல்லாம் பாவம் செய்கிறதுக்கு வழி உண்டாக்கிறோம் என்று சொல்லி பவுலுடைய உபதேசத்தை குறித்து அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான வேளையில் தான் இந்த கலாத்தியர் 5ஆம் 6ஆம் அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த 1 முதல் 4 அதிகாரத்தை நாம் பார்க்கிறதான வேளையில் 1, 2, 3, 4 அதிகாரத்தில் பவுல் பலவிதமான ஆர்கியூமெண்ட்ஸ், பலவிதமான வாதங்களை அவர் எடுத்து உரைக்கிறதை பார்க்கிறோம். இந்த 5, 6 இட்ஸ் அன் அப்ளிகேஷன் பார்ட், ஃப்ரம் ஆர்கியூமெண்ட் டு அப்ளிகேஷன். அதாவது தன்னுடைய ஆர்கியூமெண்ட்ல இருந்து இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்துவது எப்படி. 1 முதல் 4 அதிகாரங்கள் சத்தியத்தை, டாக்ட்ரினல் டு த ப்ராக்டிக்கல், அதாவது உபதேசத்திலிருந்து இப்பொழுது அவர் நடைமுறை காரியத்திற்கு அவர் நம்மை வழி நடத்துகிறதை பார்ப்போம். இந்த உபதேசம் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தினாலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறதான ஒவ்வொருவரும், விசுவாசத்தினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் வேத பிரமாணங்களுக்கு அவர்கள் எதிராளிகள் அல்ல. தே ஆர் நாட் ரிபல். ஆனால் அந்த வேத பிரமாணத்தை அவர்கள் கைக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். நாம் நன்றாக எடுத்து கொள்ள வேண்டியதான சத்தியம் என்ன அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறேக்கல்ல, நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறதை பார். மனிதனுடைய முயற்சியினாலே ஏற்படுகிறதான, அதாவது டிசிப்ளின் ஆஃப் மேட் ரூல்ஸ், மனித முயற்சியினாலே செய்ய வேண்டியதான சட்ட திட்டங்கள், வெளிப்பிரகாரமாக ஓய்வு நாளில் இவ்வளோ தூரம் தான் நீ நடக்கணும், அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இப்படிப்பட்டதான இந்த ரூல்ஸ் அல்ல. இன்னர் டிசிப்ளின்ஸ் ஆஃப் காட், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதான ஆவிக்குரிய ஒழுங்குகள் என்று பார்க்கணும். இன்னர் டிசிப்ளின்ஸ் ஆஃப் காட், அது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய உள்ளத்தில் அவர் ஏற்படுத்துகிறதான ஒழுங்குகள் அல்லது மாற்றங்கள், இன்னர் சேஞ்ச். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த லீகலிஸ்ட் அல்லது நியாயப்பிரமாணிகள் இவர்கள் செய்கிறதான காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே, பாண்டேஜுக்குள்ளே, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து டிபெண்டிங் ஆன் த ஃப்ளஷ், அவங்க சரீரத்தில் லிவிங் ஃபார் செல்ஃப், தங்களுக்காகவே வாழ்கிறதான மனிதருடைய இந்த நாங்கள் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொண்டோம், நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணோம், மனுஷங்க பார்க்கும்படியாய், மனுஷங்கள் பாராட்டுவதற்காக இப்படிப்பட்டதான காரியங்களை செய்ததான அந்த நியாயப்பிரமாணிகள் என்று சொல்லி பார்க்கிறோம், இந்த லீகலிஸ்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவ சுதந்திரம், ஆண்டவர் நமக்கு தந்த இந்த கிருபையின் சுதந்திரமானது நம்மை இந்த நாட் டினைங் த லா, இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டாம் என்றல்ல, அல்லது இந்த பிரமாணத்துக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறதல்ல. லா இஸ் பீங் ஃபுல்ஃபில்ட் இன் ஹிம் த்ரூ த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் இந்த பிரமாணத்தை எப்படி கைக்கொள்வது அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். விசேஷமாக
இந்த 4 பாயிண்ட் முதல்ல சொல்கிறது கிருபையினாலே வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம். அதுக்கு பின்பதாக லிவிங் அண்டர் லா, நியாயப்பிரமாணத்தில் வாழும்போது நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹாவ் பீன் செட் ஃப்ரீ பை கிரைஸ்ட், ஐ ஆம் நோ லாங்கர் அண்டர் பாண்டேஜ் டு த லா. இங்கே கிருபையினாலே வாழ்கிறதான ஒரு மனுஷன், அவன் இயேசு கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இந்த விடுதலையாக்கப்பட்டதான மனிதன் மீண்டும் நியாயப்பிரமாணமாகிய இந்த அடிமைத்தனத்தில் வாழ அவசியமில்லை. இதுதான் கலாத்தியர் 5:1-12 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், பட் ஐ நீட் someone to control my life from within, that someone is the Holy Spirit. அங்கே நாம் கவனிக்கிறதான காரியம் என்னன்னா, இப்போ விடுதலை பெற்ற மனுஷனுக்கு ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் அல்லது அவனை இயக்குவிக்கிறதான ஒரு சக்தி ஒன்று தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அடிமைப்படுத்தலை, நம்ம கைட் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தான் இந்த சுவாதீனமாய் வாழ்கிறதான மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது குறிப்பு, through the Spirit's love I have desired to live for others. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கிறதான இந்த தெய்வீக அன்பு, வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தான் 6ஆம் அதிகாரம் 1-10 இந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டபடினாலே ஐ ஹாவ் டிசைர்ட் டு லிவ் ஃபார் அதர்ஸ், நான் மற்றவங்களுக்காக வாழ்கிறதான வாழ்க்கை. அது 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். 4வது குறிப்பாக, this life of liberty is so wonderful, I want to live it to the glory of God, for He is one making it possible. இந்த சுதந்திர வாழ்க்கை, லைஃப் ஆஃப் லிபர்ட்டி, இது தேவ சித்தத்தை செய்வதற்கும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ்வதற்கும் நம்மை பயன்படுத்துகிறோம். 6ஆம் அதிகாரம் 11-18 வரைக்கும் இதை நாம் வாசிக்கிறோம். இப்போ 4 குறிப்புகளை சொன்னேன், அந்த 4 சம்மரைஸ் பண்ணுறேன். இந்த ஆவியினாலே வாழ்கிற வாழ்க்கை அல்லது கிருபைக்குள்ளே வாழ்கிறதான வாழ்க்கை, முதலாவதாக அது சுதந்திரமான வாழ்க்கை. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினாலே கைட் பண்ணப்பட்டதான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆவியானவர் தம்முடைய அன்பை உள்ளத்தில் ஊற்றி மற்றவர்களுக்காக வாழ்கிறதான வாழ்க்கை. நான்காவதாக லைஃப் ஆஃப் லிபர்ட்டி, இந்த கிருபையினாலே வாழ்கிற இந்த சுதந்திரமான வாழ்க்கையானது தேவ நாம மகிமைக்காக வாழ்கிறதான வாழ்க்கை. சரி, இப்போ லிவ் அண்டர் லா, இந்த அடிமைத்தனத்தில் வாழ்கிறதான வாழ்க்கை, இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழாக வாழ்கிற வாழ்க்கை. இங்கே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது நாம் இந்த கட்டளைகளெல்லாம் கை கொள்றதுக்கு பிரயாசப்படுகிறோம். நம்ம அதற்காக முயற்சி செய்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக, ஒரு ஆவிக்குரிய நபராக நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சி பண்ணுறோம். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நிறைய பேர் பாராட்டணும், நாம் செய்கிற கிரியைகளை மற்றவர்கள் காண வேண்டும் என்று செய்கிறதான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது தேவநாம மகிமைக்காக அல்ல, மற்றவங்க இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியவர் என்று சொல்லக்கூடிய நிலைமையில மற்றவர்களுக்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஐ பிலீவ் ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு ஒபே அண்ட் இம்ப்ரூவ் மை செல்ஃப். எனக்குள்ளே இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுக்கு எனக்கு பலன் இருக்குது, நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் என்று சொல்லி நமக்கே ஒரு ஸ்டாண்டர்டை வைத்துக்கொண்டு மற்றவங்களோட ஒப்பிட்டு அவங்களோட நான் பரவாயில்ல என்று சொல்லுகிறதான ஒரு நிலை வருகிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, இந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கை என்றால், ஐ எம் மேக்கிங் ப்ராக்ரஸ், I do not do some of the things I used to do. அங்கே எப்படியோ நான்
இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரமாணங்களை கை கொள்றேன்னா வளர்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் மற்றவங்களை விட வளர்ந்திருக்கிறேன் என்கிறதான நிலையிலே மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழ்கிறதான நான் பரவாயில்ல அப்படிங்கிறதான ஒரு நிலை என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக, இந்த அடிமைத்தனத்தில் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையானது, ஆண்டவர் என்னை குறித்து I have desired to share this with others so they can be as I am. என்ன போல அவங்க மாறணும், அவங்க மத்தியில் ஒரு ரெப்புடேஷனை, நன்மதிப்பை பெற வேண்டும், நான் ஆவிக்குரியவன் என்றதான நிலையிலே நம்மை காட்டிக்கொள்வதற்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ 3 விதமான இந்த 5லிருந்து 12 வரைக்கும் உள்ளதான காரியத்தை 3 குறிப்பாக மாற்ற விரும்புகிறேன். முதலாவதாக, the slave, you lose your liberty. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். you lose your liberty. இங்கே 2 விதமான கம்பேரிஷனை 3ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உபாத்தியார், ஸ்கூல் மாஸ்டர் ஆர் கார்டியன் ஆர் சர்வன்ட். ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயது வர்ற வரைக்கும், வயது வர்ற வரைக்கும் அந்த நாட்டில் எப்படின்னா, ஒரு அடிமைக்கு கீழே கொடுத்து, ஒரு நல்ல படித்த அடிமை, அவன் என்ன செய்வான்னா, அவன் தான் என்ன செய்வான், டிசிப்ளின் பண்ணுவான், அவன் தான் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பான், அவன் தான் மேனர்ஸை கற்றுக் கொடுப்பான். அந்த வீட்டிலே இருக்கிறதான அடிமை. இந்த லா நியாயப்பிரமாணம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குற உபாத்தியாராக இருந்தது அப்படிங்கிறது 3:24 4:2 பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா, பார்ன் விமன், நேற்றைய தினத்தில் பார்க்கிறதான வேளையில் அடிமை பெண் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அது ஆகாருக்கு ஒப்பிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சுதந்திரமான பெண், அந்த விடுதலையான வாக்குத்தத்தத்தின் மகள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில சாராலையும் இந்த அடிமை பெண் ஆகாரை அடிமை பெண் என்று நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே விசேஷமாக 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறதான வேளையில் 1ஆம் வசனத்தில் அதை நம்ம அதுதான் வாஸ்தவம். மீண்டும் அதை ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருக்கிறது. அடிமைத்தன நுகம் என்று சொல்லப்படும். இது எதை குறிக்கிறது என்றால், நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். இந்த நியாயப்பிரமாணம் அந்த யோக் ஆஃப் ஸ்லேவரி. இப்போ அடுத்து நியாயப்பிரமாணத்தை எப்படி அந்த நுகத்தடி இருக்கலாம், மாட்டுக்கு கழுத்தில் வைப்பாங்க, ஒரு ஏர் மாட்டிலையோ அல்லது மாட்டு வண்டியோ ஓட்டுறதுக்கு இந்த நுகத்தடி வைக்கிறது போல இந்த யோக் ஆஃப் ஸ்லேவரி தான் இந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சொல்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் 15:10 பேதுரு இப்போ சொல்கிறத பாருங்கள். பேதுரு சொல்கிறாரு, அந்த சுமக்க முடியாத நுகத்தடி, அது என்னது, அந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நுகத்தடி இது அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறதான காரியம் என்னென்னா, அதில் நமக்கு உண்டாயிருக்கிற சுவாதீன நிலைமை. ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அங்கே நாம் என்ன செய்யணுமா, ஸ்டெட்ஃபாஸ்ட் டேக்ஸ் எஃபர்ட் டு ஸ்டே இன் திஸ் பிளேஸ் ஆஃப் லிபர்ட்டி. அதிலே சுவாதீனத்திலே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு தந்த சுயாதீனத்தில் நீங்கள் நிலை நிற்கணும். அதுக்கு மாறாக இப்போ என்ன செய்யிட்டீங்க, திரும்ப நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோக் ஆஃப் ஸ்லேவரி, இந்த நுகத்தடி எதை காட்டுகிறது என்றால், ஸ்லேவரி சர்வீஸ். அன்னைக்கு இருந்த ஒரு அடிமைகள் அல்லது யாரோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதான நிலைமை என்று சொல்லி பார்க்கணும். கண்ட்ரோல் பை சம்ஒன் எல்ஸ் ஓவர் யுவர் லைஃப்.
இந்த நியாயப்பிரமாணம் அவர்களை கட்டுப்படுத்தி, அவர்களை அடிமைப்படுத்தி, அவர்களை பயம் உண்டாக்கினது என்று பார்க்கிறோம். இந்த நுகத்தடி இன்னும் எதை காட்டுகிறதா? வில்லிங் சர்வீஸ் அண்ட் சப்மிஷன் டு சம்ஒன் எல்ஸ். நாம் எப்படி அந்த மாடு தானாகவே கழுத்தை கொடுத்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போதோ, அதே போல் நாம ஒரு நுகத்தொடிய நம்மேலே கழுத்தில் வைக்கிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அந்த யோக் ஆஃப் பாண்டேஜ், லா ஆஃப் மோசஸ் ஆஸ் யோக் ரிலேட்டட் டு ஸ்லேவரி நாட் லிபர்ட்டி. இந்த நுகத்தடியானது அது மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணம் அவர்களை அடிமைப்படுத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை விடுதலையாக்க முடியல, அவர்களை ரட்சிக்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே லேவியராகமம் 26:13 இங்கே நுகத்தடி அப்படின்னு சொல்றது ஆண்டவர் எதை சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எகிப்தின் அடிமைத்தனம் அவங்க அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்களை மீட்டு அந்த நுகத்தடியை முறித்து போட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும். அப்போ அந்த பாவ அடிமைத்தனமானது அவருடைய வாழ்க்கையில் நுகத்தடியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஒரு விவசாயி ஏரில் அல்லது ஒரு மாட்டு வண்டியில் அவன் கழுத்தில் மாட்டி, அவன் ஒருவேளை அந்த மாடு விரும்புதோ இல்லையோ, ஒருவேளை அந்த மாடு சுதந்திரமாக அது புல்ல மெயினுன்னு விரும்பினாலும் அவனை அதை பலவந்தமாக கட்டி கொண்டு அந்த நுகத்தடியை சுமத்துறது போல இந்த நியாயப்பிரமாணமானது, இந்த மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டதான இந்த நியாயப்பிரமாணமானது நாளடைவில் அது அவர்களை அடிமைப்படுத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் குற்றவாளிகளாக அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். The yoke of bondage leaves us tangled, restricted and frustrated. அங்கே அவங்கள கட்டி வைத்தது, இந்த நியாயப்பிரமாணம் அவங்கள கட்டி வைத்தது, அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது, அதை செய்யாத இதை செய்யாத என்று ஃப்ரஸ்ட்ரேட்டட். அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்களால நிறைவேற்ற முடியாத வேளையில் அவங்களுக்கு என்னது, நம்மாலாம் இதை நிறைவேற்ற முடியாது, குற்ற உணர்வையும் அவங்களுக்குள்ள ஒரு தோல்வி மனப்பான்மையும் ஏற்படுத்தினது என்று பார்க்குறோம். அன்றைக்கு ஜூயிஷ் லீடர்ஸ் அவங்க கிட்டத்தட்ட 613 கமாண்ட்மெண்ட்ஸ், 600 மோசே நியாயப்பிரமாணத்தை அவங்க பிரித்து 613 கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த கமாண்ட்மெண்ட்ஸை அவர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அதை 613 ஞாபகம் வைக்கிறதே கஷ்டம், அதை கை கொள்வது அவர்கள் எல்லாரும் உணர்ந்தார்கள். இட்ஸ் இம்பாசிபிள், நம்மால் முடியவே முடியாது என்று சொல்லி அங்கே அவர்கள் நினைக்கிறதை பார்க்கிறோம். இந்த லீகலிஸ்ட் அல்ல நியாயப்பிரமாணம் முக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த கலாத்தியர் சபையின் மக்களை என்ன செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா, அங்கே எப்படி ஒரு நுகத்தடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு என்னச்சு, ஒரு சைடு ஒரு மாடு, இன்னொரு சைடு ஒரு மாடு, அதை போல் இவங்க ரெண்டையும் சுமக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து கொடுக்குற நுகம் வேணும், அதே வேளையிலே நியாயப்பிரமாணத்தை அவங்க கைக்கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் ஃபுல்ஃபில் த லா, சர்க்கம்சிஷன், அதையும் நிறைவேற்றணும். கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் மூலமாய் கிடைக்கிறதான அந்த கிருபையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இந்த கலாத்திய சபையானது அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, அங்கே நீங்கள் மறுபடியும் அப்படின்னா அர்த்தம் என்ன, ஏற்கனவே அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். அவர்கள் ஒரு நாளிலே இந்த பாவ அடிமைத்தனம் அல்லது நியாயப்பிரமாணம் என்கிறதான அந்த நுகத்தொடிய ஆண்டவர் ஒரு நாள் முறிச்சு போட்டு என்ன செய்தார் அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அந்த நுகத்தடியை தன் மேலே அவர்கள் மேலே சுமர்த்துகிறதை பார்க்கிறோம். ஏசா தான் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது என்று சொல்லிப்பார்.
மனுஷனால் சுமக்க முடியாத அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த நுகத்தடி ஆண்டவர் முறிச்சு, அந்த பாவம், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை ஆண்டவர் முறிச்சு, இயேசு தன்னுடைய நுகத்தை, லெகுவான நுகத்தை அவர் ஏற்றுகிறத பார்க்கிறோம். இதை நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், அன்னைக்கு மாடுகளை பழக்குவிக்கிறதான வேலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பழக்கப்பட்ட மாடு, நல்ல கொஞ்சம் ஹைட்டாக உள்ள மாடு, ஒரு இளம் மாடு, இது ரெண்டையும் வந்து செய்வாங்கன்னா சேர்த்து இந்த இளம் மாட்டை பழக்குவிக்கிறதான வேலையில் என்ன செய்வாங்கன்னா, பாரமெல்லாம் அந்த ஏற்கனவே உள்ள மாட்டு மேலே சுமத்தப்படும்படியா இந்த இளம் மாட்டு மேலே வந்து லைட் வெயிட்டு தான் இருக்கும். வெயிட்டெல்லாம் அந்த சைடு. அதான் இயேசு சொல்கிறாரு, நான் உங்களுக்காக பாரத்தை எல்லாம் நான் சுமந்துக்கிறேன், நான் பாரந்தேன். நான் உங்களுக்கு உங்கள் பாரத்தெல்லாம் நான் சுமக்கிறதுனால உங்களுக்கு இந்த பாரம் வந்து இது லெகுவாக இருக்கும். நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை, உங்களுக்காக நான் சுமந்து விட்டேன். அதான் என் நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்ப்போம். அங்கே ஈஸி மை யோக் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து கிரீக்கில் அதனுடைய அர்த்தம் என்னென்னா கைண்ட் கிரேசியஸ். நான் இரக்கத்தோட கிருபையோடு கூட உங்களுக்காக இந்த சுமையை லெகுவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்ப்போம். இந்த கிறிஸ்துவின் நுகமானது நம்ம அடிமைப்படுத்தலை. ஆண்டவருடைய நுகம் என்னன்னா, அவருடைய கிருபையினால அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அவர் தனியாக நம்ம விடலை, நம்மோட கூட சேர்ந்து சுமக்கிறார். அல்லது பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரமாணங்களை கிறிஸ்துவின் பிரமாணத்தை கைக்கொள்றதுக்கு நமக்கு உள்ளே இருந்து உதவி செய்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோக் ஆஃப் லா, இந்த நியாயப்பிரமாணமாகிய இந்த நுகத்தடியானது நம்மை அடிமைப்படுத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு விசுவாசிக்கு அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவமாகிய நுகத்தடி, அதை தான் புலம்பல் 1:14 வாசிக்கிறோம். யோக் ஆஃப் சின், பாவங்களின் நுகத்தடி என்று சொல்லப்படும். இந்த பாவம் நுகத்தடி என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் வலியுறுத்துகிறதான, அவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், கலாத்தியர் 5:1 பார்க்குறோம். அந்த அடிமைத்தனத்தின் நுகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதான காரியம் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஸ்தோத்திரம், இந்த விடுதலை, இந்த சுதந்திரமாகிய இந்த நுகத்தை நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான சுதந்திரமானது நம்மை நியாயப்பிரமாணத்தின் எல்லா நுகத்தடியிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தான் நாம் கலாத்தியர் 3:13 வாசிக்கிறதான வேளையில் இந்த அடிமைத்தனத்தினால நம்முடைய வாழ்க்கையில் வந்த எல்லா சாபங்கள், இந்த அடிமைத்தனத்தினாலே வந்த எல்லா சாபங்களையும் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், தான் ஏற்றுக்கொண்டு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். the curse of the law, இந்த நியாயப்பிரமாணம் மீறும்போது அது நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறது, அது நம்மை மரணத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கிருபையினாலே நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். A believer is no longer under the law. ஒரு விசுவாசி இன்றைக்கு பிரமாணத்திற்கு அடிமைகளாக அல்ல, இஸ் அண்டர் கிரேஸ். அதை தான் ரோமர் 6:14 வாசிக்கிறோம். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நியாய பிரமாணத்துக்கு அல்ல,
கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம், ஆகையினாலே பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று சொல்லி பார்ப்போம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதாவது அப்போது நம்ம கிருபையில் இருக்கிறோம், இப்போ தேவ பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்ள வேண்டாம், நம்ம ஃப்ரீ, என்ன பாவம்னாலும் செய்வோம் அப்படிங்கிறது அல்ல. நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆஃப் த லா, நம்ம வெளியே இருந்து இந்த நியாயப்பிரமாணம் நம்ம கட்டுப்படுத்துகிறோம் இல்லை, இந்த இன்டர்னல் லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் அதை தான் வாசிக்கும். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படும், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியலை அழித்தால் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம வெளியே இருந்து ஒரு உபாத்தியர் ஒருத்தர் நம்ம கட்டுப்படுத்த டீச் பண்ண சொல்லி கொண்டிருந்த பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்தே டீச் பண்ண, நம்ம கண்டித்து உணர்த்துகிறோம். நம்ம தவறு செய்கிறதான வேளையில் நம்ம கண்டித்து, நம்ம திருத்தி, நம்மை சரியான வழியில் கொண்டு வரதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். கிறிஸ்து அவர் மரித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா அவர் நம்மை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதுக்காக, நாட் டு மேக் அஸ் ஸ்லேவ்ஸ், நம்ம அடிமைகளாக மாற்றுறதுக்காக இல்லை, நம்ம ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான். இந்த நியாயப்பிரமாணிகள் அல்லது லீகலிஸ்ட்டு, இந்த ஜுடாயிசர்ஸ் என்ன செய்தாங்க அப்படின்னா, திரும்பியும் அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வர நினைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அங்கே சொல்கிறாங்க, இதை செய்யாத, அதை செய்யாத, அங்கே போகாத, இதை செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு குழந்தை என்கிறதான அனுபவத்திலிருந்து அவங்கள அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்திருக்காருன்னா, ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ஹுட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. குமாரத்திலாம் கொண்டு வந்த பிறகு இது எப்படி இருக்குன்னா, +2 முடித்த பிறகு திரும்ப எல்கேஜிக்கு அனுப்பின மாதிரி அங்கே திரும்பவும் அவர்களை பழைய அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபைக்குள்ளே இருக்கிறதான இந்த வாழ்க்கையானது நமக்கு சுதந்திரமான வாழ்க்கை, அது நமக்கு ஒரு செக்யூர் லைஃப் என்று சொல்லி பார்ப்போம், ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணமானது அதை நம்மை இன்செக்யூராக மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். டைரனி, ஒரு சர்வாதிகாரியை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுதந்திரத்தை இழந்து நம்மை பயமுறுத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லிப்பார். பழைய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறும்போது அவனுக்கு வருகிறதான தண்டனைகள், ஒரு மனுஷன் அன்னைக்கு விறகு பொறுக்கும்போது அவனை உடனே கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று அவ்வளோ கடுமையான கட்டளைகள் ஆண்டவர் அப்படிப்பட்டதான பிரமாணங்களை வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு டிக்டட்டோரியல், ஒரு சர்வாதிகாரியை போல வழி நடத்தினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் அல்ல, ஆண்டவர் நம்மை ஒரு முதிர்ச்சி அடைந்த குமாரத்தியாக மாற்றி இருக்கிறார். திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறது எப்படின்னா, ஒரு வாலிபனாக நல்ல நடந்து இருக்கிறவன் திரும்ப குழந்தையை போல தவிழுகிறதான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நீங்கள் do not be entangled again in the yoke of bondage, take your stand of liberty. அதை தான் இந்த வசனத்தில் சொல்கிறோம். நீங்கள் மறுபடியும் அந்த யோக்கு, அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தந்த சுயாதீனத்தில் டேக் யுவர் ஸ்டாண்ட் ஃபார் லிபர்ட்டி, உங்களுடைய சுதந்திரத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், நீங்கள் உறுதியாய் நிலை கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தில் நிலைத்திருங்க. அடுத்து நாம் பார்க்கிறதான காரியம் என்னென்னா, முதல்ல பார்த்தோம் ஒரு யோக், நுகத்தடியை குறித்து பார்த்தோம். ரெண்டாவதாக எ டெட்டார், யூ லூஸ் யுவர் வெல்த். அடுத்து கடனாளி நாம் அறிந்து கொள்ளுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், த ஸ்லேவ் யூ லூஸ் யுவர் லிபர்ட்டி. ரெண்டாவது பாருங்கள், டெட்டார், நீ ஒரு கடனாளி
5ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை பார்க்கிறதான வேளையில், யூ லூஸ் யுவர் வெல்த், நீ கடனாளியாக இருக்கிறபடினாலே நீ உனக்குரிய ஐஸ்வர்யத்தை எல்லாம் நீ இழந்து போயிருக்கிற, நீ உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை எல்லாம் இழந்திருக்கிற. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே 3 விதமான காரியங்களை அவர் உபயோகிக்கிறதை பார்க்கிறோம். 3 விதமான காரியங்களை உபயோகிக்கிறதை பார்க்குறோம். ஒன்று, கிரைஸ்ட் ஷல் ப்ராஃபிட் யூ நத்திங். கிரைஸ்ட் ஷல் ப்ராஃபிட் யூ நத்திங். அங்கே அந்த 2ஆம் வசனத்தில் பாருங்கள், கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது. கலாத்தியர் 5:2 வாசிக்கிறோம், கிறிஸ்துவினால் ஒரு பிரயோஜனம் உண்டாகாது. அடுத்ததாக 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான். எ டெப்டர் டு த ஹோல் லா. நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுவதற்கு அவன் கடனாளியாக இருக்கிறான். 3ஆவதாக 5:4 பார்க்கிறதான வேளையில் இதனால் ஏற்படுகிற விளைவு என்னன்னா, நீங்கள் கிருபை நின்று விழுந்தீர்கள், கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள். இந்த 3 குறிப்பையும் இன்று சற்று விளக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல பார்த்தோம் ஒரு அடிமைத்தனம் அல்லது நுகத்தடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2ஆவதாக இந்த நியாயப்பிரமாணம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா கடனாளியாக மாற்றுகிறது என்று பார்க்கிறோம். இது இந்த லீகலிசம் robs the believers of his liberty, but it also robs of his spiritual worth in Christ. இந்த நியாயப்பிரமாணம் நம்ம சுதந்திரத்தை பறிச்சு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களையும், அது கிறிஸ்தவனிடத்திலிருந்து பெற்ற ஐஸ்வர்யத்தை அது பறித்து கொள்ளுகிறது என்று பார்க்கிறோம். நம்ம நியாயப்பிரமாணம் நாம் when we under the law, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம்னா, ஆண்டவருடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்ற முடியாததுனால we are bankrupt or a slave. நம்ம கடனாளிகளாக இருந்தோம் என்று சொல்லி பார்ப்போம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் நாம் கடனாளிகள் என்று சொல்லி பார்ப்போம். ஏன் அப்படின்னா தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸை யாரும் நிறைவேற்ற முடியல, தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து கடனாளிகளாக இருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 50 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 50 வரை அதில் 2 பேர், ஒருத்தன் 100 தாலந்து, இன்னொருத்தன் 1000 தாலந்து. மதிப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்டதான நிலையிலே கடன் பெற்று இருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த எஜமான் என்ன செய்கிறார் அப்படின்னா 2 பேரையுமே மன்னிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன்னா 2 பேராலையும் அந்த கடனை தீர்க்க முடியவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அங்கே கிருபையினாலே அவனை மன்னிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய நீதியில் நாம் எல்லாரும் என்ன செய்தோம் என்றால், நம்முடைய நீதியெல்லாம் 0 பேலன்ஸ், நம்முடைய நீதியெல்லாம் கடனில் போயிடுச்சு. ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்றவே முடியலை. நம்முடைய நீதியாகி அக்கௌண்ட்டில் பார்த்தா நம்முடைய கணக்கில் ஒன்றுமே இல்லை. ஆகையினால என்ன செய்கிறார் என்றால், கிறிஸ்து நமக்காக தான் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். இயேசு என் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறதான வேளையில் எப்படி அன்றைக்கு அந்த கடனாளி மன்னிக்கப்பட்டானோ, ஆண்டவருடைய நீதி நம்ம கணக்கில், நம்ம பேங்க்கில் கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் நம்மை அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கி, அந்த பேங்க்ரப்ட் திவால் அப்படிங்கிறதான நிலையிலிருந்து நம்ம விடுதலையாக்கி என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மை நீதிமானாக்க, நம்ம கணக்கில் இயேசுடைய நீதி சேர்ந்து நாம் இப்பொழுது பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக மாறி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மூலமாக இன்னைக்கு நம்ம கடனாளிகள் அல்ல,
நாம் இயேசுவை விசுவாசித்தபடினாலே, அவருடைய நீதி நமக்கு கிடைத்ததுனாலே we become spiritually rich. ஆவிக்குரிய நிலையில் நம்ம ஐஸ்வர்யவான்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களாக மாறி இருக்கிறோம். எபேசியர் 1:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருபையில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். எபேசியர் 1:18 பார்த்தா ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, மகிமையில் ஆண்டவர் நம்ம ஐஸ்வர்யவான்களாக மாற்றியிருக்கிறார். பிலிப்பியர் 4:19 மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்படுது. ரோமர் 11:33 வாசித்து பார்த்தீங்கன்னா ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் விஸ்டம், அவருடைய ஞானத்தில் நம்ம ஐஸ்வர்யவான்களாய் மாறி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 3:8 பார்த்தா அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட், அறிவு கெட்டாத அவருடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கொலோசியர் 2:3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இன் கிரைஸ்ட் we have all the treasures of wisdom and knowledge, அவருக்குள்ள சகல அறிவையும் ஞானத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கொலோசியர் 2:10 வாசித்து பார்த்தா we are complete in him, நாம் கிறிஸ்துவுக்குள்ள பூரணராக இருக்கிறோம், பரிபூர்ணம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அதிகாரம், ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் இன்றைக்கு நம்மை நிரப்பி இருக்கிறார். இதெல்லாம் கிருபையினால் கிடைச்சது. இந்த நியாயப்பிரமாணம் நம்ம கடனாளியாக மாற்றிச்சு. ஆனால் இந்த கிருபையானது நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜுடாய்சஸ் அவர்கள் விரும்புகிறதான காரியம் என்ன அப்படின்னா, அவங்க நம்ம ரொம்ப நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்குன்னா இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாதான் நம்ம ஆவிக்குரிய நிலையில் இருக்க முடியும் என்று சொல்லி இந்த நியாயப்பிரமாணத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடுவதற்கு, மீண்டும் நம்மிடத்திலிருந்து களவாடுவதற்கு அவர்கள் காரணமாய் மாறுகிறார்கள். நம்ம மீண்டும் திவாலா கடனாளியாக, நம்ம இன்னும் இந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம அந்த கடனை தீர்க்க முடியாத ஆட்களாக இந்த நியாயப்பிரமாணம் மாற்றுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபையில் வாழ்கிறதான வாழ்க்கை என்பது ஆண்டவரை முழுவதும் சார்ந்து கொண்டு டிபெண்ட் ஆன் காட்ஸ் abundant supply ஆஃப் எவ்ரி நீட், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைக்கும் தேவ கிருபையை சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய ஐஸ்வர்யத்தினால நிரப்பப்படுகிறதான அனுபவம். இந்த டு லிவ் பை லா, இந்த பிரமாணத்தின்படி வாழ்கிறதான வாழ்க்கை என்பது டு டிபெண்ட் ஆன் மை ஓன் ஸ்ட்ரென்த், என்னுடைய பலத்தில், என்னுடைய மாம்சத்தில், என்னுடைய சுய பலத்தில் சார்ந்து தேவனுடைய ஒத்தாசையை, தேவனுடைய சப்ளையை, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற முடியாதபடி நாம் போய்விடுகிறோம். அதனால தான் பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னா, கலாத்தியரை வார்ன் பண்ணுகிறார். நீங்கள் திரும்பவும் இந்த விருத்த சேதனம் இதை ஒன்றை கை கொண்டா எல்லாத்தையுமே கை கொள்ளணும். எப்படி இந்த ஒரு பஃபேல போய் சாப்பிட போகும்போது அங்கே நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். அப்போ நம்ம இங்கே என்ன செய்யலாம், நமக்கு தேவையானதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது பிடிக்குமோ, நான்வெஜ்ஜோ, அதில் மட்டன் இருக்கும், சிக்கன் இருக்கும், ப்ரான் இருக்கும், நிறையா இருக்கும். விருப்பமானதை சூஸ் பண்ணிக்கலாம். அதை போல் இந்த லீகலிஸ்ட்டு அவர்கள் என்ன, தங்களுக்கு வேண்டியதை, தங்களால் முடிஞ்சதை இது பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்படி செய்ய முடியாது. இந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தால் நீங்கள் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும். ஒரு நியாயப்பிரமாணத்தை தவறு. எப்படி டிராஃபிக் ரூல்ஸில் சிக்னலில் போகும்போது 4 சிக்னலில் ஃபாலோ பண்ணி ஒரு சிக்னலில் நான் அந்த சிக்னலை மீறினா கூட நம்ம செய்கிறது குற்றம்தான். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழ்ந்தோன்னா ஒரு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனால் கூட அதனால் வருகிறதான தண்டனையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனால் அது நிறைவேற்ற முடியல, மனிதன் தவறிவிட்டான். ஆகையினாலே அவன் மீண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவனால் முடியாத இயேசு நிறைவேற்றி அவர் பரிசுத்த ஆவியினால்
தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பலனை தருகிறார். இந்த ஜுடாய்சர்ஸ் என்ன செய்தாங்கன்னா, திரும்பவும் அவங்கள அந்த பாரம்பரியங்களுக்குள்ள, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள, அந்த வெளிப்பிரகாரமாக செய்கிற நிறைய காரியங்கள், இந்த விருத்த சேதனம் இப்படிப்பட்ட காரியங்களை அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மேலே புகுத்தி ஒரு நுகத்தடியை வைக்க விரும்புகிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவளை வான் பண்ணி அந்த நுகத்தடியை உடைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்வதற்கும், விசேஷமாக ஆண்டவருக்குள் இருக்கிற நம்ம பார்த்தோம் எல்லா ரிச்சஸையும், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய விசேஷமாக ஞானத்தின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், அதே போல் அறிவின் ஐஸ்வர்யம், அவருக்குள்ள இருக்கிற எல்லா பரிபூர்ணத்தையும் இந்த கிருபையினாலே அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் விசேஷமாக உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.